ஹாய் ஹலோ குட்டீஸ் எல்லாம் எப்போரா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மை கசின் அப்சஸ்ட் ஆன் மீயோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மாதிரி இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ எல்லாமே ஸ்டாப் பண்ணுமோ இல்லைன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வயன்னா கதவு தட்டுறதை பார்த்துட்டு ரொம்பவே மாதிரி ஆகுது. இப்போது சுற்றி சுற்றி பார்க்குறா, அங்கே ஒரு மெய்டோட ட்ரெஸ் இருக்குது. ஸோ இதாண்டா சான்ஸ்ன்ட்டு அதை எடுத்து போட்டுட்டு கதவு திறக்கிறா. அங்கே சில பாடி கார்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. என்ன நீங்கள் மெய்ட் தானே, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், அதுவும் சார் நான் மாப் எடுக்கிறதுக்காக வந்தேன், பட் அந்த டோர் கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லவும், சரி போங்க அப்படின்ட்டு அவங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்போது ஒயிட் தான் கீழே தான் போவா, பட் அங்கே ஜங்கோக்கு இருந்திருக்க மாட்டான். இதாண்டா நல்ல சான்ஸுன்ட்டு இந்த சுற்றி புற்றி யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. இப்போது ஒவ்வொரு எடுப்பாக எடுத்துகிட்ருக்குச்சு. அங்கே ஒரு ரூமை பார்க்குறா. அந்த ரூமுக்குள்ள லைட்டாக டோர் ஓப்பனாக இருக்குது. இவன் என்னன்ட்டு கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே ஒரு பொண்ணை போட்டு ரொம்பவே ஹார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அதை பார்க்கும்போது அவன் இந்த ஜங்கோ கிட்ட பட்ட பாடு தான் ஞாபகம் வருது. இவன் மட்டும்தான் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா, இங்கே இருக்க எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க போலட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகுது, பெயினாக இருக்குது இப்படிலாம் நடக்குதுன்னு. ஸோ அதையும் நல்லாவே கேப்சர் பண்ணிக்கிறா. இதை வச்சு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன்டா ஒன்று அப்படின்ட்டு சுற்றி முற்றி அங்கே நடக்கிறது, ட்ரக்ஸ் எடுத்து மாற்றுறது அண்ட் அங்கே இல்லீகலான விஷயம் எல்லாமே நடக்கிறதெல்லாம் வாயின் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ இதுவே எடுத்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஏதாச்சும் ஆயிரும்ன்ட்டு. ஸோ இப்போது அவன் பால்கனி சைடை தான் வந்திருப்பாளா. ஸோ அந்த சைடில் இருக்க படிக்கட்டு கீழே எக்ஸிட் டோர் வச்சு வெளில போகலான்னு பாப்பா. ஸோ அவன் போயிட்டுருக்கச்சு வெளில போயிடுவா. பட் நிறைய பேர் அந்த காம்பவுண்டான நிற்கிறத பார்க்குறா. இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டே இருப்பா. ஸோ அப்போது ஜங்கோக் தான் வெளில வருவான். வெளில வந்துட்டு அவன் யாருக்கோ கால் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா ஒயிட்க்கு தான் கால் ரிங் ஆகுது. திக்குனாயிருது. நல்ல வேலை சைலண்ட்டில் போட்டிருக்கிறதால சவுண்ட் கேட்டிருக்காது. ஸோ இப்போது ஒயிட்க்கு தான் கால் பண்ணுறது பார்த்துட்டு, இவன் நம்மள ஏதாச்சும் நினச்சிருப்பானே, ஸோ நம்ம மேலே டவுட்டே வந்துடக்கூடாது. அப்புறம் போட்டு எல்லா பிளானுமே ஃபெயில் ஆகிடும். இப்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்குச்சு. ஸோ இப்போ அங்கே இருக்க 2-3 கார்ட்ஸ்க்கு ஜங்கோ கிட்டே போயிருப்பாங்க, இதான் சான்ஸுன்ட்டு அவளும் அந்த காம்பவுண்டை விட்டு வெளில போயிருப்பா. ஸோ இப்போது என்ன இருக்கும்னா, வாயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவளோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ போயிட்டுருக்குச்சு. ஜங்கோக்குமே பின்னாடி தான் வந்துட்டு இருந்திருப்பான். பட் வாயின் முன்னாடி போகிறான்னு தெரியாது. ஸோ இப்போ ஒயிட் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு இருந்திருப்பா. அவளோட வட்டியை பார்க் பண்ணலான்னு பார்ப்பா. பட் ஜங்கோக்கு இப்போ வந்துட்டானா ஏதாவது நான் இங்கே தான் இருக்கேன்னு கன்ஃபார்மே பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நடந்து அவளோட மேன்ஷனுக்கு போயிட்டு இருக்கா. ஸோ இப்போது சொல்லி முற்றி பார்க்குறா. அங்கே இருக்க வாட்ச்மேன் நல்லா கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. இதாண்டா சான்ஸுன்ட்டு இப்போது அந்த கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு யாரும் வந்திருக்க தடையவே தெரியாமல் போயிடுறா. ஸோ இப்போ போயிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கிறா. அந்த ரூம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எடுத்து வைக்கிறா. ஒரு டைம் இந்த வீட்டுக்கு இந்த ரூமுக்கு நான் வரவே கூடாது அப்படின்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஃபுல்லாக வச்சிடுறா. ஸோ இப்போ அவள் ரூமை விட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு போவா. அப்போ கார் சவுண்ட் கேட்குது. அது ஜங்கோக்கோட கார் சவுண்ட் தான். கேட்டுட்டு ஹார்ட்டே இதுவாகிடுது. வந்துட்டு நான் அதுக்குள்ளே அப்படின்ட்டு பால்கனி சைடாக போய் யாருக்கும் தெரியாமல் எட்டி பார்க்குறா. ஜங்கோக்கோட கார் தான் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இவளுக்கு என்ன பேசுறதே தெரியல. ஸோ இப்போது அவன் வர்றதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணணுமேன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கா. ஸோ இப்போது ஜங்கோக்குமே உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து அடுத்த செகண்டு ஒயினோட ரூமுக்கு தான் போய் பார்க்குறான். பார்த்தாங்க ஒயின் அவளோட ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை, அங்கே திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. என்னடா இது, எங்கே போனா இவ அப்படின்ட்டு அவங்க மொத்த ரூமுமே செக் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது வீடு ஃபுல்லாகவும் செக் பண்ணுறான். இப்போது பால்கனி சைடு எல்லா சைடும் செக் பண்ணிவிட்டு இப்போது நேரம் ஓடியது வாட்ச்மேன் கிட்ட தான் கேட்குறா, என்ன பார்த்தியா அப்படின்ட்டு. இல்லைங்க சார், ஒரு ஒரு 2-3 hours கிட்ட முன்னாடி போனாங்க வெளில, ஸோ அப்போ கூட வரலையே சார் இன்னும் அப்படின்னு சொல்லவும், ஜங்கோ ஃபாக் அந்த முன்னே எங்கே தான் போனான் அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடிட்டு தான் இருப்பான். பட் கார்டன் ஏரியாவில் தான் தேடுவான் இப்போது. ஸோ இப்போது ஜங்கோக்கோட ரூமில் தான் வாயின் இருந்திருப்பா. ஜங்கோக்கோட ரூமோட பெட்ரூம் கீழே, அந்த பெட்டு கீழே தான் இருப்பாள். ஸோ இப்போது
இந்த மாதிரி அவன் கத்துறது இப்போ வரைக்கும் கேட்குது. வாயின் அப்படியே லைட்டாக ஜங்குக்கோட பெட்ரூமோட இந்த பால்கனி சைடு வந்து பார்ப்பா. ஸோ இப்போ ஜங்குக்கும் அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்திருப்பான், அவன் வேற எங்கே போயிருப்பான்ட்டு. ஸோ இப்போது வாயிடும் பாடான்ட்டு கீழே உட்காடுறா. ஸோ இப்போது குடுகுடுன்னு போயிட்டு அவளோட ரூமுக்கு தான் போகிறா. அவளோட ரூமோட பெட்லேயே கீழே தான் அவள் வந்து அவளோட திங்ஸஸ்லாம் பேக் பண்ணி வச்சதெல்லாம் பார்த்துட்ருப்பா. ஸோ இப்போது நல்ல வேலை இங்கே மறைச்சி வச்சுட்டு போடும் அப்படின்ட்டு எடுத்துட்டு ஸோ இப்போது இந்த பால்கனி சைட் போய் பார்க்குறா. அங்கே அந்த வாட்ச்மேன் தான் இருக்கான். ஸோ இது சரிப்பட்டு வராதே அப்படின்ட்டு வாட்ச்மேனுக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணிவிட்டு சொல்கிறா, இங்கே பாருங்க வாட்ச்மேன், நான் வெளில இருக்கேன். ஸோ இந்த ஷாப்பிங் மால் அட்ரஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே வந்துடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மேடம். அப்புறம் சார் இப்போ தான் உங்களை கூப்பிட்டாங்க. நான் வந்து கால் பண்ணி சொல்லவா? இல்லை நானே அதை சொல்லிக்கிறேன். இப்போ தான் ஜங்குக்கு எனக்கு கால் பண்ணாங்க. நீங்கள் வந்துடுங்க, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பாரு. அப்போது அப்பா இது என்ன சான்ஸ் அப்படின்ட்டு வாட்ச்மேன் போகிறது நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அவளோட பேக்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பா. இப்போ அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க வண்டி எடுத்துகிட்டும் கிளம்பிட்டு இருந்திருப்பா. அவள் அங்கேருந்து அவள் பழைய அப்பா அம்மா இருக்க வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஸோ இப்போது இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறா. அங்கே போட்டபடி அப்படியே தான் இருக்குது. அவள் எப்படி விட்டு போனாலோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது டோரை லாக் பண்ணிட்டு அந்த ஹால்வேயோட நடுவில் உட்காந்துடுறா. துப்புன்னு உட்காந்துட்டு சுற்றி முற்றி அங்கே நடந்த இன்சிடெண்ட்லாம் நடிச்சு பார்க்குறா. அங்கே சின்ன வயசுலேருந்து அங்கே தான் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது யாருமே இல்லாமல் நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோமேனு பலமாக அங்கேயே கத்தி அழுகுறா. ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன், ரொம்ப வலிக்குதுப்பா, ஏன்பா இதுக்குப்பா இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டீங்க, என்னால் முடியலப்பா, பாடியில் ரொம்ப பெயினாக இருக்குப்பா, ரொம்ப வலிக்குது, பயமாக இருக்குப்பா, ஏன்பா எடுத்துட்டு போனீங்க, என்னால் முடியலப்பா அப்படின்ட்டு ரொம்பவே அழுகுறா. ஸோ இப்போது சுற்றி முற்றி பார்த்துட்டு ஸோ இப்போது அவள் எடுத்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அந்த ரீவைண்ட் பண்ணி டிவியில் தான் போட்டு பார்க்குறா. அவன் என்னென்ன பண்ணியிருக்கானோ எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பா அவன். ஸோ இப்போது அதெல்லாம் போட்டு பார்க்கச்சு அவளுக்கு ஒரு சீனை பார்த்துட்டு ரொம்பவே அழகையாக வருது. அந்த பார்ட்டி ஹாலில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துட்டு இருந்திருப்பான்னு சொன்னல. ஸோ இப்போ அந்த வீடியோவை தான் பார்க்குறா. அந்த பொண்ணு அப்படி கதறி அழுகுறா. அதை பார்த்த ஒயின் அப்படியே வந்து மவுத் பால ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படி அழுகுறா. இதில் தான் அன்னைக்கு நான் இருந்தேன், பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அவனுக்கு. என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. நான் இது அங்கிள் ஆண்டிக்கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல, பட் என்னால் இல்லை அப்படின்னு வாயினும் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு மார்னிங் ஆகுது. அப்படியே கண்ணை முழிக்கிறா. அப்போ தான் சன்செட் ஃபேஸில் வந்து படுது. கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கா. அன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கியிருப்பா. இத்தனை நாளுமே ஜங்குக்கு ஏதாச்சும் வந்து பண்ணிடுவான்னுட்டு கொஞ்சம் ரொம்ப பயமாகவே இருந்திருக்கும். இப்போ எந்திரிச்சு உட்காடுறா. ஸோ இப்போது அங்கிள் ஆண்டிக்கிட்ட தான் கால் வந்துட்டு இருந்திருக்கும். பிகாஸ் ஜங்குக்கு சொல்லியிருப்பான் வாயினை காணோன்ட்டு. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட தான் எடுத்து பேசுகிறா. அவங்களோட டேட் கிட்ட தான் பேசுகிறா. அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். வாயின்மா எங்கே போனம்மா நீ, எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டே அந்த வீட்டில் தனியாக இருக்க முடியலன்ட்டு அங்கிள் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஃபர்ஸ்ட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கிள் ஜங்கு பக்கத்தில் இருக்கானா? இல்லைம்மா அவன் இல்லை, அவன் வந்து வெளில போயிருக்கான். நீ சொல்ல எங்கே இருக்க? இங்கே பாருங்க அங்கிள், என்னால் முடியல, பட் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், தப்பு நினச்சிக்க மாட்டீங்களே. என்னம்மா எதுக்கு அழுகுற? எங்கம்மா இருக்க நீ? இங்கே பாரு, நான் உன் அப்பா மாதிரி, என்ன வந்தாலும் சொல்லு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே இருக்கு நீ ஃபஸ்ட்டு? நீங்கள் வந்து நான் ஒரு ஹோட்டல் நம்பர் சொல்கிறேன், அங்கே வந்துடுங்க அந்த ஹோட்டல் ரூமுக்கு ப்ளீஸ், ஆன்ட்டியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணியிருப்பா. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு லாயர் தான். ஸோ இப்போது அவளுக்கு சில இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் நல்லாவே தெரியும்.
ஸோ இந்த பெரிய போஸ்ட்டில் இருக்க ஒரு ஆஃபீஸரையும் கூப்பிடுறா, இந்த மாதிரி கால் பண்ணி இந்த ரூமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு டைம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12:45 கிட்ட இருக்கும். இப்போ வயநாத் ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸர் தான் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு, என்ன இங்கே கூப்பிட்ருக்க, என்னாச்சு, அழி ஓகே, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க பேசுறதுக்கு, இல்லை அங்கிள் நான் கொஞ்சம் சொல்கிறது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். சொல்லு என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்கேன், அது வந்து அப்படின்ட்டு ஜங்குக் பண்ண எல்லாத்தையுமே சொல்கிறா. ஸோ வந்து அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான்னு சொன்னல, ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காட்டுறா. அந்த போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ காட், ஜங்குக்கா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான், கண்டிப்பாக நீ வாயால் சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேனான்னு தெரியல, ஃபக் அவன் தான் இதெல்லாம் பண்ணான், அவன் எங்கள் பார்வையில் இது வரைக்கும் நல்ல பையனாக தான் நம்ம தெரிஞ்சிருக்கான், எப்படி ஒன்றையும் பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்கச்சு. வயன் எல்லாத்துக்கும் அழுதுட்டு தலையாட்டிகிட்டு இருக்கா. ஸோ இப்போது அந்த டைமில் வயனோட மாமன் டேடும் வந்திருப்பாங்க, ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா அம்மா. ஸோ இப்போ வந்துட்டு வயனை தான் பார்க்குறாங்க. வயன் ரொம்ப அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா. அவன் இதை பார்த்தோன்னே உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. வயன் அப்படின்ட்டு அப்படியே அவள் எந்திரிச்சு நிற்பா. அதை பார்த்தோன்னே அப்படியே போய் ஹக் பண்ணிவிட்டு, என்ன பேபியாச்சு உனக்கு, இதுக்கு அழுதுட்ருக்கேன் அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் பேசியிருக்க முடியாது. அவங்களும் வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நடந்த விஷயம் எல்லாமே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. ஒயின் ஃப்ளோரில் உட்காந்து பலமாக அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ வரைக்குமே அந்த பெயின்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் நம்ப மாட்டாங்களோன்ட்டு அவளோட ஷாலை தான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி காட்டுவா. அங்கே அவ்வளோ ஒரு ஹிக்கி பைட்ஸாக இருக்கும். அந்த பிளட் வந்த மாதிரிலாம் அவ்வளோ தடையும் இருக்கும். இந்த கழுத்தை பார்க்கவே முடியாத அளவுக்கு அப்படி ஆக்கி வச்சுருப்பான். அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால பேசியிருக்கவே முடியாது. எல்லாருமே ஃப்ளோரில் தப்புன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. வயனோட மாமும் டேடும், என்னங்க இது, ஜங்குக்கா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு சொல்லுவோம். ஜங்குக்கோட அப்பாவுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது ஜங்குக் மேலே. அவனை சும்மா விட விடாது. இதுக்கு மேலே விட்டா அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான். அவனுக்கு மெஸ்ஸினா என்னன்னு தெரியல போல. அவன் சின்ன வயசில் ஒன்று பண்ணான் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போது அவன் ரூமில் ஏதோ சவுண்டாக கேட்டுருந்துருக்கும். ஒரு நைட் டைம் ஒரு 2 o'clock கிட்ட இருந்திருக்கும். அப்போ தான் ஜங்குக்கோட டேட் வந்து வெளில வந்திருப்பாங்க தண்ணி குடிக்கணுன்ட்டு. ஸோ இப்போது இவங்க ரூம்லேருந்து இந்த டைமில் சவுண்டு வருது, லைட் ஆஃபில் இருக்கே அப்படின்ட்டு உள்ளே தான் போய் பார்ப்பாரு. அங்கே பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் வந்து இத்தனை நாளும் அவங்க வீட்டில் வளர்ந்த ஆசையாக வந்து வளர்த்துட்டு இருந்த ஒரு டாகை தான் ஜங்குக் வந்து அப்படி கொடூரமாக வெட்டி இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ அப்போத்துலேருந்தே ஜங்குக் வந்து அந்த மாதிரி போய் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போய் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டோன்னே இன்னமும் பயமாக தான் ஆகுது. அங்கே இருக்கவங்களாம் ஷாக்காக இருக்காங்க. ஸோ இது ஜங்குக்கோட அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்காது. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம பையன் ஒரு சைக்கோவா, இப்படியெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா கிட்ட வயத்தான் சொல்கிறா, ஆண்டி நான் அழுகிறத பார்த்துட்டு எனக்கு பிளட்லாம் வர்றதை பார்த்துட்டு அவ்வளோ சிரிச்சிட்டு இருந்தான். எனக்கு அதை பார்க்கும் போதே தான் தோணுச்சு, பாருங்க மறுபடியும் என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இப்போது கதறி அழுதுட்டு இருக்கா. சொல்லிட்டு கையெடுத்து கூப்பிட்டு. ஸோ இப்போது அவங்க அம்மா பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்லும், எனக்கு புரியுது, அவன் என் பையன்ட்டு இதோ இந்த ஹோட்டலுக்கு வர 3 நாள்லேருந்து நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, அவனை முழுசான தண்ணி தெளித்து விட்டுட்டேன். அவன் இவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் அவளை கோபம் பயம்தான் வருது. என்னால் அவன் பெயினை புரிஞ்சுக்க முடியுதுமா, நீ என் பொண்ணு மாதிரிடி தங்கும், அழக்கூடாதுன்னு அழக்கூடாது. இந்த இடத்துல உங்கள் அம்மா இருந்தது தான் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதே தான் நானும் சொல்கிறேன்டா தங்கும், அழுகாது அப்படின்னு அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒயனை வந்து சம்மந்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஒயனோட அப்பா கிட்ட அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, இப்போ என்ன சார் பண்ணலாம்,
இது உங்கள் ஃபேமிலி மேட்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அது அப்படி கிடையாது. இது என் கைக்கு வந்துருச்சு. நான் ஒரு எவ்வளோ நேர்மையான ஒரு ஆஃபீஸர்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கோட டேடும் எந்திரிச்சு, எனக்கு புரியுது சார், அப்பாவை நானே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையே வேணான்னு தோணுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவனை என் பிள்ளை தானே. எவ்வளோ நாள் வேணாலும் ஜெயிலில் கம்பி எண்ணிட்டோம். அவனுக்கு நல்ல ஒரு மெடிக்கல் இதுவாக கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு. இதாட்டா தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருப்பாரு. கூடவே வயனையும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு கூப்பிடுவார். பட் அவன் இனிமேல் அந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு படாத பாடா சொல்லுவான். ஸோ இப்போது இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஜங்குக் இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போவாங்க எல்லாருமே. ஸோ இப்போ போயிட்டு போலீஸ்கார் வருதேன்ட்டு அங்கே இன்னமும் அந்த பார்ட்டிஸ்லாம் இருந்திருக்குமா? இன்னொன்று நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது ஜங்குக் தான் உட்காந்து நல்லா சிகரெட்டை பஃப் பண்ணிக்கிட்டே ஒரு பொண்ணு கூட ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். ஐ மீன் ரொம்ப கிஸ் பண்ணிவிட்டு ஹாட்டான ஒரு செக்ஷனில் இருக்கான் சோஃபாலேயே. ஸோ வந்து இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய விஷயமாவே தெரில, ஆளாளுக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குறத பார்த்துட்டு யாருன்னு வந்து இப்படி கொஞ்சம் இப்படி பார்ப்பான் அந்த டோராண்ட. ஸோ அப்போ வந்து ஒரு ஓடி வந்து சொல்கிறான், தலை போலீஸ் வந்துச்சுன்னு சொல்லுவோம். போலீஸ் அப்படின்ட்டு கேட்குறதுக்குள்ளேயே உள்ளே நிறைய பேர் வந்திருப்பாங்க போலீஸில் இருக்கவங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக் கிட்ட வந்திருப்பாங்க. வந்துட்டு ஜங்குக் கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க, பல்லாருன்னு ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க கன்னத்துலேயே. ஜங்குக்கு சரிக்கட்டு கோவமாயிருது. யாரா நீன்ட்டு மறுபடியும் அடிக்கலான்னு போவான் அவன். ஸோ அதுக்குள்ளே மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ஜங்குக்கை பிடிச்சி ஜங்குக்கோட கையை கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போது அவர் தான் பார்க்குறாரு, என்னடா இதுன்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறச்ச பின்னாடி அவங்க மாமும் டேடும் இருக்காங்க. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி ஒயிட்னா அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. அவன் வந்து ஜங்குக் ஃபஸ்ட்டு கண்டு இருந்திருக்க மாட்டான் ஒயினை பார்த்தோன்னே அவ்வளோ கொலை வெறி ஆகுது. ஒயின் இதெல்லாம் உன் வேலையாடி அப்படின்னு கேட்கவும், ஒயின் வந்து யாருக்கும் ஒயினை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் நக்கலாக சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு கோவமாக வருது, எகிரிட்டு அடிக்கலான்னு போகிறான். பட் வந்து ஒயின் அதுக்கும் நக்கலாக சிரிச்சிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரியே சொல்கிறா, நீ செத்தடா அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஜங்குக்கு தாங்க முடியல, அவ்வளோ கொலவெறி ஆகுது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம். அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. பட் ஒயின் முன்னாடி நின்று வரா. முன்னாடி வந்துட்டு, பாருவா என்ன நடக்குதுங்க, இதுக்கு நீ கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லவும், ஒயின் எதுவுமே பேசியிருக்க மாட்டா. ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பான். ஸ்லாப் கொடுத்தோன்னே இன்னும் அவ்வளோ இதுவாக இருந்திருக்கும் ஜங்குக்கு. அவன் என்னடா அதுன்ட்டு புரியாமல் ஒயினை பார்க்கவும், என்ன ஜங்குக் எதுவுமே புரியலையா உங்களுக்கு? அண்ணா எதுவும் புரியலையாண்ணா? என்ன பண்ணுறதுண்ணா, நீங்கள் பண்ண பாவம்லாம் கொஞ்சம் நஞ்சம்மா. எவ்வளோ பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பீங்க நீங்களும் உங்கள் ஆளுங்களோன்ட்டு எல்லாரையும் கை காமிச்சிக்கிட்டே ஜங்குக்கை பார்த்துட்டே சொல்கிறா, இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காதுன்னு நினச்சிங்களா? யாராக இருந்தாலும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தானே ஆகணும். என்னங்க நீங்கள் என் மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு மாட்டியிருந்துருப்பீங்க. நான் எந்த தப்பு பண்ணலைன்னா அப்படின்ட்டு நக்கெல்லாம் சிரிச்சிட்டே தான் இருக்கா இப்போ வரைக்குமே. ஸோ இதெல்லாம் ஜங்குக் கேட்டுட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்குறா. டேட், நான் உங்கள் பையன், புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்கே பண்ணுறதெல்லாம் ஸ்டூப்பிடாக இருக்குது. ஏய் பயமுறா, என்ன ஸ்டூப்பிடாக இருக்குது? சி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவியா? நான் இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கொண்டு போய் கீழ்ப்பக்கத்தில் போட்டிருக்கணும்டா. அப்படி இருந்தாச்சு இப்போ கொஞ்சம் திருந்திருப்பேன். அப்போயும் உனக்கு எவ்வளோ மெடிக்கல் கொடுத்து நல்ல மாதிரி நடிச்சிருக்கேன் எங்ககிட்ட. என்னடா நடக்குதுங்க? யார் அந்த பொண்ணுங்கள்லாம்? என்ன நடக்குதுங்க? என் பணத்தில் நீ இப்படியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ட்டு அவரும் கத்துறாரு. ஜங்குக்கோட அம்மா, ஏன்பா குக்கி, இப்போ கூட உன்னை பார்த்தா இதெல்லாம் நீ பண்ணியான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்க்கும் போது நீ ஒரு பொண்ணு கூட இருந்த பார்த்தியா, அப்போதான் புரியுது நான்
கேட்டது பார்த்ததெல்லாம் உண்மைன்னு என்னால் முடியலப்பா. நீ போயிரு, உனக்கு எங்கே தண்டனை கிடைக்குமோ அங்கே போ, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிட்டு வாடா அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கு காண்டு மேலே காண்டாகுது. இப்போது வாய்ந்தா நக்கலா ஜங்குக்கை அப்படியே அவனோட கன்னத்தை தான் பிடிச்சி தடவிட்டே இருக்கா. என்ன ஜங்கு, ரொம்ப கோவமாக வருதா? கண்டிப்பாக என் மேலே தான் வரும், தெரியும், வரட்டும். ஆனால் உன்னால் இப்போ அந்த கோவம் வந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன சொன்ன? எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. என்னை விட்டு போயிடுறேன், நான் இனிமேல் உன் கண்ணுக்கிட்டே வரமாட்டேன், என்னை விட்டுன்னு சொல்லும் போது என்ன சொன்ன? நான் இருக்கிறதும் போகிறதும் நீ தான் முடிவு பண்ணுவியா? நான் சாகணுன்னா கூட நீ தான் முடிவு பண்ணுவியா ஜங்கு அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் அடிச்சுட்டு, அது முடிவு பண்ணுறதுக்கு ஒருத்தா நீ யார்றா அப்படின்ட்டு அவ கேட்குறா. ஜங்குக்கால பேசவே முடியல. சொல்லு ஜங்கு, நீ யாரு? பெரிய இவனா நீ? இவனாட்டம் பண்ணுற? எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க தெரியுமா உனக்கு? எல்லாம் ஒரு சைக்கோடா. இதெல்லாம் இத்தனை நாளாக இங்கே விட்டுட்டு இருந்தோம் பாரு, எங்கள் தப்பு தான். நான் பார்த்து இப்போ இவ்வளோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? எனக்கே அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ திரும்ப வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ இப்போ எங்கள் செத்தா கூட எனக்கு கவலை இல்லைடா. எவ்வளோ பண்ணியிருக்கேன். நான் அப்போவே நினச்சேன், என்கிட்ட யார் என்ன கொடுத்தாலும் திரும்ப குடிக்கணுன்ட்டு. எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள், எவ்வளோ ஆசையாக என்ன ட்ரீட் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க தேவையில்லை. பாருங்கள் அண்ணா, நீங்கள் வந்து சந்தோஷமாக போயிட்டு வாங்க. கப்பி எடுங்க, ஓகே? அங்கேயே போட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு கூத்து வாங்கிக்காதீங்க அப்படின்ட்டு நான் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மம்மி டாடி கிட்ட போய் நின்றுக்கிறா. இப்போது ஜங்குக்கு அவ்வளோ கொடூரமாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் மறுபடியும் அடிச்சிருப்பாரு ஜங்குக்கை. அவர் வாயிலேருந்து அவ்வளோ பெட்டாக வந்திருக்கும் ஜங்குக்கு வாயிலேருந்து. ஸோ அவள் போயிட்டு இருக்கும் போதே ஒரு செகண்ட் நிற்கிறான். நின்றுட்டு பக்கத்தில் ஒயின் தான் நிற்பா. அவனை பார்த்துட்டு ஒயினோட கிட்ட வரான். பட் ஜங்குக்கோட கை கட்டி தான் தானே இருக்குன்ட்டு யாருமே கண்டிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அந்த கை கட்டை அப்படியே அவுத்துட்டு ஒயினோட கழுத்தை பிடிச்சி அப்படி லாங்காக கிஸ் பண்ணுவான். அங்கே இருக்கவங்கெல்லாம் தடுக்க பார்ப்பாங்க, பட் முடியவே முடியாது. ஒயினுக்கு 1 செகண்ட் மூச்சே நின்று போயிருக்கும். இவன் என்னடா பண்ணியிருப்பான்ட்டு அசால்ட்டாக நிற்பா. ஸோ இப்படி நடந்தோடனே அப்படியே அவள் தள்ளி விட்டுருப்பா. தள்ளி விட்டுட்டு இப்போது ஜங்குக்கு வந்து அவன் வாயிலேருந்து பிரெட் வர சொல்கிறான். ஏய், நல்லா கேட்டுக்கோ ரிவெஞ்சு, பட் நீ இப்போ ஒன்று சொன்ன பற்றி அவன் கொடுத்ததை திருப்பி வச்சுக்க முடியாதுன்னு. நான் மட்டும் எப்படி சும்மாவா? கண்டிப்பாக வருவேன். சாவே கையில் தாண்டி, அதுவும் கொல்லாமல் ஒவ்வொரு நாளும் கொல்லுவேன். சாவோட பயம்னா திரும்பி காட்டுவேன் அப்படின்னு என்னன்ட்டு, புரிஞ்சுதா? அப்படின்ட்டு நக்கலாக சிரிச்சிட்டு போயிடுறான். என்னால் எதுவுமே பேசியிருக்கவே முடியாது. அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்படியே ஜங்கு போகிறது தான் பாப்பா. நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, போடாம இரு, பொண்ணுன்னா அவ்வளோ இதுவாக போயிடுச்சுல்ல. இந்த உலகத்துலேயே பெரிய வலி ப்ரெக்னென்சி வலி தான், அதே தாங்கிக்கிறோம், இங்கே பண்ணுறதுலாம் தாங்க முடியாதா அப்படின்ட்டு அவளும் மனசுக்குள்ளேயே அவளை தேத்திட்டு இருக்கா. இதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது என்னதான் உங்கள் மம்மி டாடி மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போது டைம் பாஸ் ஆகுது. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ உங்கள் டேட் தான் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருவேண்ணா, ஐம் வெரி வெரி சாரி, வாழ்க்கையை இப்படி மாற்றிட்டல, நீ அங்கே இருந்திருந்தா கூட இப்படிலாம் ஆயிருக்காதுல்லம்மா அப்படின்ட்டு அவரும் ரொம்ப அழுகிறாரு. இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, அப்பா அம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் சில சுச்சுவேஷன் அது ஒன்றும் சொல்ல முடியாது, மாற்றவும் முடியாதுப்பா, நீங்கள் அழுகாதீங்க, இது உங்கள் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவும் என்னோட அம்மா எந்திரிச்சு அப்படியே வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கலையேம்மா எனக்கு,
இனிமேல் இங்கேயே இருக்கணும் ஒயின் ப்ளீஸ் அம்மாக்காகம்மா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இங்கே இருக்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் தான்மா வருது. என்னால் இங்கே மட்டும் இருக்க முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், பட் இது மட்டும் வேண்டாமே அப்படின்ட்டு அவளும் கண்ணில் தேஜோடு சொல்லவும் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, ஓகே வேணா நீ போ, உனக்கு எங்கே தோணுது வருமா, உன்னோட லைஃப் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எங்கே தோணுதோ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நான் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவரும் எந்திரிச்சுன்னு சொல்கிறாரு. வயனை அப்படியே அவங்க அப்பாவை போய் ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ், உங்ககிட்ட எங்கள் அப்பா இதை ஃபீல் பண்ண முடியுது, அதுக்காக தான் நான் இங்கே இருக்கவே ஒத்துக்கிட்டேன், சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு இவங்களும் அந்த மாதிரி ரேண்டமாக பேசுகிறாங்க. ஸோ இப்படி ஒரு 1 இயர் கிட்ட பாஸ் ஆகிடுது. இப்போ வயனை தான் காட்டுறாங்க. ஸோ இப்போது பாரிஸில் தான் அவள் காலேஜ் படிச்சுட்டு அவள் 2nd இயர் காலேஜில் முடிச்சிடுறா. ஸோ இப்போது அவள் வீட்டில் தான் இருக்கா. அவள் வீடே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வந்து சன்லைட்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டு வெளில அவ்வளோ கார்டன் ஏரியா செட்டப்பில் அண்ட் வந்து நினச்சப்பெல்லாம் மழை பெய்கிற ஒரு கிளைமேட்டில் ரொம்பவே அழகாக நேச்சுரலாக இருக்குது அந்த இடமே. ஸோ இப்போது வயன்னா அவங்க பால்கனி சைடில் உட்காந்துட்டு யாருக்கு ஒரே வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அவங்க அம்மாவும் அப்பாவும் தான். ஓகே பாரு வயனா, ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்க போல், இந்த வீடியோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. அதுக்கு டேடில் ஆமாம் என் பொண்ணு தான், அவள் அப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லவும், சும்மா இருங்க, எப்போ கால் பண்ணாலும் என் வீடு அழகாக இருக்குது, நான் அழகாக இருக்குது, நிமித்தம் காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அவளும் சிரிக்கிறா. ஸோ அப்போ வந்து ஒரு செகண்ட் வந்து அவங்களோட அப்பாவோட ஃபேஸ் கொஞ்சம் சேட் ஆகிடுது. இதை வந்து மைண்ட் காமிச்சிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும். இருந்தாலும் நீங்கள் இல்லைல்ல வேணாம், நாங்கள் 2 பேர் மட்டும் இவ்வளோ பெரிய மேட்சில் தனியாக இருக்கோம், பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கணும், அதனால தான் நானே இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும், இன்னும் ஒரு சொல்லணுன்ட்டு சேட் ஆகுறாரு. என்னப்பாச்சு அப்படின்னு கேட்கவும், ஜங்குக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் ரிலீஸ் ஆகுறாமா அப்படின்னு சொல்லவும், எனக்கு வந்து இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தவ எங்கேருந்து வந்து கண்ணில் தியர்ஸ் வருதுன்னே தெரியல, மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்படியாப்பா, வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி உங்கள் கூட தான் இருப்பானா அப்படின்னு கேட்கவும், தெரியல, அது அவன் எடுக்கிற டிசிஷன் தான், ஆனால் அவன் எல்லாமே மாறிட்டு தான் சொல்கிறாங்க, அவன் சைக்கோ மாதிரிலாம் இப்போ இல்லையாம்மா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, பட் எனக்கு அதில் நம்பணுன்னே தோணலை அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவங்கக்கிட்ட காலில் பேசுனீங்களா? பேசலான்னு தான் போனோம், பட் வந்து முடியல, அவன் யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அண்ட் வந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. என்னதுப்பா அது? அவன் வந்தோடனே பிஸ்னஸ் எல்லாம் அவனே எடுத்து ரன் பண்ணிக்கிறானா. ஸோ வந்து அந்த மாதிரி சொன்னாமா அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஜங்குக் பழைய மாதிரிலாம் இல்லைல்ல, எனக்கு தேடி வந்துட மாட்டானே அப்படின்ட்டு இவனும் கேட்கவும், அதுக்கு அவங்க அப்பா, இல்லை அப்படிலாம் வரமாட்டான், நீ இருக்க இடம் ரொம்ப சேஃப் வேணா, அதெல்லாம் எதுவும் ஆகாது, ஓகே நீ எதுவும் பயப்படாத, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்ட்டு சொல்லவும், இப்படியே அவங்க கான்வர்சேஷன் நல்லா போயிட்டு அவங்க காலை கட் பண்ணுறா. கட் பண்ணிட்டு ஏன்னே தெரியல, அவளுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. ஏன் ஜங்குக் இப்போ கூட இங்கேயே இருக்க மாதிரி பக்கத்தில் அப்படி சென்ஸ் ஆகுது அவருக்கு. அண்ட் வந்து உடனே பால்கனி சைட்லாம் போய் பார்க்குறா, திரும்பி சுற்றி முற்றி பார்க்குறா. பட் அவளுக்கு இந்த பயம் மட்டும் விட்டு போகவே இல்லை இப்போ வரைக்குமே. ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்ட்டு அவளே மனசை தேத்திட்டு இருக்கா. ஸோ இப்படி 9 பாஸ் ஆகுது. இப்போ மணி ஒரு 9:30 கிட்ட இருக்கும். ஒயின் குக்கிங்லாம் இப்போ பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. திடீர்னு யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. காலிங் பில் கூட அடிக்கல. என்ன இது, இந்த டைமில் யார் வர போகிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாக ஆகுது. அப்படியே ஜங்குக் வந்து இப்படி ரிலீஸ் ஆக போகிறான் அப்படிங்கிற ஞாபகம்லாம் அவங்க அப்பா சொன்னது வந்துகிட்டே இருக்குது. ஒரு செகண்ட் அவளுக்கு அப்படி ஸ்வெட் ஆகுது. அந்த டோரோட சவுண்ட் இன்னும் லாங் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தட்டுற மாதிரி இருக்குது. இவளுக்கு பேசவே முடியல. ஒரு கண்ணிலேருந்து அப்படி டீயர்ஸ் வருது. அப்படிலாம் எதுவும் இருக்காது ஒன், அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்ட்டு ரொம்ப பயந்துகிட்டே தான் இருக்கா. அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ டோர் கிட்ட வரைக்கும் போயிடுறா.
ஓப்பன் த டோர் அப்படின்ட்டு இன்னும் ஒரு மாதிரி ஒரு கொடூரமான வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. அது ஜங்குக்கோட வாய்ஸானே தெரியல அவளுக்கு. என்னடா இதுன்ட்டு இன்னும் அவளுக்கு இதுவாகிட்டே இருக்குது. அந்த டோர் நாப்பில் கையை வைக்கலான்னு போகும்போது. ஸோ இதோட தாண்டா இந்த பார்ட் முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுருவேன்டா என் செல்ல குட்டீஸ். ஓகே, பாய் அம்மீஸ், எல்லாம் பத்திரமா சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. ஓகே.